Hey guys, welcome to Vetti Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 கொஸ்டின் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 500 மட்டும் தான். ஓகேங்களா? பிளஸ் நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees உங்களுக்கு டோட்டலா 2 பெனிஃபிட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க உடனே ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா 81222991 அப்படின்ற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று காண்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கூற்று கேட்டிருக்காங்க. இதுல எந்த கூற்று வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு இருக்கு. இந்த கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. ஓகேங்களா? தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்தது பாருங்க, கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் அவர் தான். ஓகேங்களா? கவிமணி அப்படின்ற அவருக்கு பட்டமும் இருக்கு. இவர் எழுதிய ஆசிய ஜோதி வள்ளலாரின் வரலாற்றை குறிப்பிடுகிறது இருக்கு. வள்ளலார் இல்லை, யார் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தரின் வரலாற்றை குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற எட்வின் அர்னால்டு எழுதிய அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. இது புத்தருடைய அவருடைய போதனைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூல் வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அப்ப கூற்று 1, 2 மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. கூற்று 1, 2 சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எவை இல்லாமல் வாழ்வதே அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எது இல்லாம வாழ்வது அறம் அப்படின்னு பாருங்க. பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். ஓகேங்களா? இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்தும். ஒரு சிறந்த அறம் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு பொறாமை இருக்கக்கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது, சினமும் இருக்கக்கூடாது, கடுஞ்சொல்லும் வந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாதான் ஒரு சிறந்த அறம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது 3rd கொஸ்டின் பாருங்க, தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்பம் என்று பாடியவர் யார்? ஓகேங்களா? தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்றி காண்பம் அப்படின்ற இந்த பாடல் வடிவுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் முத்தரையனார். மலேசிய கவிஞர் என்று அழைக்கக்கூடிய முத்தரையனார் அவர்கள் தான் அதாவது தன் பிறப்புரிமையை தமிழ் மொழி போற்ற காண்பம் அப்படின்ற அந்த பாடல் வரியை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து எழுதியிருப்பாரு. கவிமணி தேசிக விநாயகனார் பத்தி உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நான் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு சில விஷயம் அவருடைய சிறப்பு பெயர்கள் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. கவிமணி அப்படின்றத தேசிக விநாயகனருக்கு கவிமணி அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. காந்திய கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன காந்திய கவிஞர்ன்ற பாருங்க சாரி, அவருக்கு என்ன அப்படின்னா கவிமணி அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. குழந்தை கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. தேவி அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. அது நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்ற இந்த சிறப்பு பெயர்கள் எல்லாமே யாருது அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகனருடைய சிறப்பு பெயரா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நாமக்கல் கவிஞர். இவருக்கு தான் என்ன அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்தான கவி என்று அழைக்கக்கூடியதும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை வந்து ஆஸ்தான கவி அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க. அதுல அதை காங்கிரஸ் புலவர் அப்படின்னுட்டும் நாமக்கல் கவிஞர் அவர்களை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து நிறைய பாடல் எழுதியிருக்காரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற காந்தியடிகளை பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற அந்த பாடல் வரி வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்ற அந்த பாடல் வரி எல்லாமே யார் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் வந்து இந்த பாடல் வரி வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? கலாப்பிரியா நம்மளுக்கு வந்து தெரியும். கலாப்பிரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொப்புகள் இது அவங்க வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலாப்பிரியா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 4th கொஸ்டின் பாருங்க, சரியான அகரவரிசை காண்க. சரியான அகரவரிசை. ஓகேங்களா? சரியான அகரவரிசை காண்க. இப்ப அகரவரிசை அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அ ஆ இ ஈ அந்த வரிசை பிளஸ் காங்காச்சா அந்த வரிசை. இது எல்லாமே நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க,
மான், மாணவன், மனிதன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, இப்ப மா அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து பொதுவான எழுத்துக்கள் தான். மா அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவான எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்தது இரண்டாவது எழுத்து எது முதல்ல வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? மா அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஓகே, மா அப்படின்றது தான் முதலில் வரும். ஓகேங்களா? இங்கேயும் மா இருக்கு, இங்கேயும் மா இருக்கு. ஓகேங்களா? மா அப்படின்றது முதல்ல வரும். அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மான், மாணவன் அப்படின்னு இருக்கு. ரெண்டுத்துலயும் மா மா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இன்னி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்ல வரும். இந்த நா அப்படின்றது தான் முதலில் வரக்கூடியது. அப்ப அகரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி, மனிதன், மாணவன், மான் அப்படின்றது தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை காண்க. கீழ்கண்டவற்றுள் எது வந்து தவறான இணை? கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறான இணை. 5வதுக்கு வந்து கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் சி, 1 4. ஏன் 1 4 அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர். இப்ப வந்து என்ன அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்ட்டு இருக்கு. இடுகுறி பெயர் வந்து என்னன்னா காரணமே கருதாமல் பெயர் வைத்திருப்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர் அப்படின்ட்டு. இப்ப மண்ணு, காடு இதுக்கெல்லாம் ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. மரம் இதுக்கெல்லாம் ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த இடுகுறி பெயரும் 2 வகைப்படும். ஒன்னு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப காடு அப்படின்றது பொது பெயர். சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கருவேலங்காடு அப்படின்றது சிறப்பு பெயர்ல வரும். அப்ப இது வந்து பொது பெயர் இருக்கு. அப்ப சிறப்பு பெயர்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவேலங்காடு அப்படின்றது வரும். ஓகேங்களா? அடுத்தது காரண பொது பெயர். காரண பெயர்னா என்ன? காரணம் கருதி வைப்பதுதான் என்ன அப்படின்னா காரண பெயர். அது 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா என்னது? பறவை. அது பறப்பதால் அதுக்கு பேர் பறவை. ஓகேவா? இதுவே சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மரம் கொத்தி. ஏன்னா அது மரத்தை கொத்துவதால் அந்த பறவைக்கு என்ன பேரு? மரம் கொத்தி அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு பெயர் அப்படின்றது வரும். சோ இங்க 4வது இடுகுறி சிறப்பு பெயர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. மரம். இது என்ன அப்படின்னா சிறப்பு பெயர்ல, மரம் என்பது பொது பெயர். இடுகுறி பொது பெயர். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 4. அடுத்த கொஸ்டின் 6வது பாருங்க. பண்பு பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். ஏதாவது என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் பெயர், பண்பு பெயர், அதாவது பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்றது நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? 6 வகுரும் இல்லைங்களா? அதுல கொடுத்திருக்காங்க பண்பு பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பண்பை குறிப்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பெயர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பாருங்க. பண்பு வட்டம். ஓகேங்களா? பண்பு என்பது என்ன? வட்டம். கால பெயர் என்பது என்ன அப்படின்னா சித்திரை. சினை பெயர் என்ன அப்படின்னா கிளை. அதாவது கிளை, பூ, காய், அதுக்கப்புறம் கண்ணு, மூக்கு, காது, கை, இது எல்லாமே என்னன்னா சினை பெயர்ல வரும். அப்ப 4. இடப்பெயர்னா என்ன? இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். ஓகேங்களா? இப்ப வந்து பள்ளி, கல்லூரி, ஓகேங்களா? பேருந்து நிலையம், இந்த மாதிரி குறிக்கக்கூடியது என்னன்னா இடப்பெயர். அப்ப தெரு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 1 3 4 2. 1 3 4 2 அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது தவறு? ஆசிரியர் கொடுத்திருக்காங்க, அவர் இயற்றிய நூல்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறானது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்றதுதான் தவறு. ஏன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து தாராபாரதியுடைய இயற்பெயர் என்னதான் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? உபபாண்டவம் அப்படின்றது ராமகிருஷ்ணன் அவர்கள் இயற்றிய நூல்கள் தான் என்னன்னா உபபாண்டவம், கதா விலாசம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எழுதியிருப்பாரு. ராதாகிருஷ்ணன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சம், ஓகேங்களா? இந்த நூல் வந்து யாருன்னா தாராபாரதி எழுதியிருப்பாரு. முடியரசன் வீரகாவியம் எழுதியிருப்பாரு. தேசிக கவி விநாயகனார் ஆசியோஜதி. அப்ப தவறானது என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன், உபபாண்டவம். ஓகேங்களா? அடுத்தது 8வது பாருங்க. மொழி முதலில் வரும் வினா எழுத்து என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் மொழி முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆன்சருக்கு முன்னாடி வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்றது மொத்தம் இது 5 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னுவாங்க. இதுல ஏ, யா இது இரண்டும் என்னன்னா மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து. ஆ, ஓ இது என்ன அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. ஏ என்பது மொழிக்கு முதலிலும் மொழிக்கு கடைசியிலும் வரக்கூடிய வினா எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. இப்ப இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மொழி முதலில் வரும் வினா எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து என்ன? ஏ, யா. ஓகேங்களா? முதலில் வரக்கூடியது ஏ, யா. இறுதியில் வரக்கூடியதுதான் என்னன்னா ஆ, ஓ. ஓகேங்களா? ஏ வந்து முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். 9வது கொஸ்டின். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. ஓகேங்களா? கொள்வதும்
மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்ற குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 9வதுக்கு. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி பட்டினப்பாலை. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. நெய்தல் நிலத்திற்குரிய பூ காண்க. நெய்தல் நிலத்திற்குரிய பூ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து நான் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய பூக்கள்லாம் எந்த நிலத்திற்கு உரியது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெய்தல் நிலத்திற்குரிய பூ வகை. ஓகேங்களா. 10வதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாழம்பூ. நெய்தல் நிலத்திற்குரிய பூ என்னது? தாழம்பூ. இப்ப நெய்தல்னா என்ன? கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தல் நிலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அங்க மீனவ மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு விளைவித்தல், மீன் பிடித்தல், இதுதான் அவங்களுடைய தொழிலா இருக்கும். அவங்களுக்கான பூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாழம்பூ. ஓகேங்களா. அடுத்தது 11வது மீனிங். ஓகேங்களா. கும்பி என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் கும்பி என்பது வயிறு தான். பார் என்பது என்ன? உலகம். பூதளம் என்பது என்னன்னா பூமி. மாறி என்பது என்னன்னா மழை. அப்ப ஆன்சர் 1 3 2 4. 1 3 2 4. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. அடுத்தது தெய்வ வள்ளுவன் செய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்றத என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெய்வன் வள்ளுவனுடைய குறள் இந்த தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னுட்டு பாடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வ வள்ளுவன் செய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்றது யார் பாடியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தாராபாரதி, அவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது துரை ராசி என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? துரை ராசு அப்படின்ட்டு யாருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துரை ராசு. ஓகேங்களா. துரை ராசி யாருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாரதி. ஓகேங்களா. பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம் அப்படின்னுட்டு அதுக்குதான் நான் இங்க உங்களுக்கு மேல நான் சொல்லல, இங்க கீழே சொல்லலாம் அப்படின்றதால தான் உங்களுக்கு இங்க நான் சொல்லல. ஓகேங்களா. துரை ராசு அப்படின்றது முடியரசன், பெருஞ்சித்தனார் துரை மாணிக்கம் அப்படின்னுட்டு பெருஞ்சித்தனார் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 14வது கொஸ்டின். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தது யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சு சக்திவேல் அவர்கள் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற ஒரு நூலை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து தொகுத்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது 15வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. கடல், புயல், மேகம், பனிமூட்டம். அவங்க அந்த நெய்தல் நிலத்திற்குரிய மக்களை பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா பாடல் பாடி இருப்பாங்க இல்லைங்களா. அதுதான் கடல் வந்து அந்த மீனவ மக்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிக்கூடமாக இருக்கு. புயல் என்பது அவங்களுக்கு ஊஞ்சலாக இருக்கு. மேகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து குடையாக இருக்கு. பனிமூட்டம் என்பது அவங்களுக்கு போர்வையாக இருக்கு. அப்ப ஆன்சர் 4 3 2 1. 4 3. 15வதுக்கு வந்து 4 3 2 1. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது 16வது பொறுத்துக. பெயர் சொல்ல வகை. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப குமரன் தென்னை. குமரன் என்பது என்ன அப்படின்னா பெயரை குறிக்கக்கூடியது. தென்னை என்பது பெயரை குறிக்கக்கூடியது. காடு மலை. காடு மலைனா இடத்தை குறிக்கக்கூடியது. பூக்காய் என்பது சினையை குறிக்கக்கூடியது. திங்கள் வாரம் என்பது மாதத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல பாருங்க குமரன் தென்னை என்பது என்னன்னா பொருட்பெயர். காடு மலை என்பது என்ன அப்படின்னா இடப்பெயர். பூக்காய் என்பது சினை பெயர். திங்கள் வாரம் என்பது என்னன்னா கால பெயர். அப்ப ஆன்சர் 4 1 2 3. ஓகேங்களா. 4 1 2 3 அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். இப்ப நீங்க வந்து தொடர்ந்து இப்ப வந்து நம்ம 6th இப்ப வந்து 150 கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து என்னன்னா 50 கொஸ்டின்ஸ், இன்னும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு 6th. சோ நீங்க 6 தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இந்த 200 கொஸ்டினுக்கு யார் எவ்வளவு, அதாவது இன்னைக்கு வரைக்கும் 150க்கு யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மார்க்கை வச்சு நீங்க எந்த அளவுக்கு 6 வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா. பின்வருவனவற்றில் சரியான தொடர் காண்க. இதுல வந்து எது வந்து சரியான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இங்கே உள்ளது. அஃது நன்றாக உள்ளது. அஃது நகரத்திற்கு செல்லாமல் சாலை. அஃது ஒரு இனிய பாடல். உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. அது அஃது அப்படின்ற இந்த வார்த்தை கொடுத்திருப்பாங்க. ஒரு ஓர் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருப்பாங்க. இப்ப அது அஃது. ஓகேங்களா. அதுவும் அஃதுவும் எப்படி வரும், எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அது அப்படின்ற வார்த்தை உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் பொழுது வரும். உயிர் மெய் எழுத்துக்கள் வரும் பொழுது அது அப்படின்ற வார்த்தையும்,
உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓகேங்களா அக்கு அப்படின்றது எதுக்கு முன்னாடி வரும்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி அக்குன்னு வரும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது வரும். உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்ன? உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இணைந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் வர்றதுக்கு முன்னாடி அது வரும். உயிர் எழுத்துக்கள் வர்றதுக்கு முன்னாடி அஃது வரும். ஓகேங்களா? இப்ப ஒரு அப்படின்றது என்ன அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்பொழுது வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்பொழுது ஒரு அப்படின்னு வரும். ஓர் என்பது உயிர் எழுத்துக்கள் வரும்பொழுது வரும். ஓகேங்களா? இப்ப இதுல எது தவறு அப்படின்றது இப்ப நீங்க இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது இங்கே அது என்பது உயிர் மெய் எழுத்துக்கள் வரும்போது வரும். இது என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். அப்ப இது தவறு. ஓகேங்களா? அஃது அஃது என்பது என்ன உயிர் எழுத்துக்கள் வரும்பொழுது வரும். இது நா என்பது உயிர் மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? இன்னு கூட்டல் ஆண் ஞா அப்படின்னு வரும் இல்லைங்களா? நா ஓகேவா? அப்ப அஃது என்பது என்ன அப்படின்னா இதுவும் தவறு. அடுத்தது பாருங்க அஃது நன்றாக. அஃது என்பது என்ன உயிர் எழுத்துக்கள் வரும்பொழுதுதான் வரும். இப்ப நா அப்படின்றது மெய் எழுத்துக்கள். அப்ப இதுவும் தவறு. அஃது ஓர் இனிய பாடல். இதுதான் என்ன அப்படின்னா ஓர் என்பது என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். அப்ப அஃது ஓர் இனிய பாடல் அப்படின்றதுதான் என்ன அப்படின்னா சரியானது. மீதி அனைத்தும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேங்களா? இப்ப பெயரை குறிக்கும் சொல் என்னது? பெயர் சொல். வினை ஆக்ஷன் பண்றதை குறிக்கக்கூடியது. இப்ப பெயர் சொல் 6 வகை வரும் இல்லைங்களா? இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், இந்த மாதிரி 6 வகை வரும் இல்லைங்களா? அதுல வரக்கூடிய அனைத்தும் பெயர் சொல்லுல வரும். வினை ஆக்ஷன் குறிக்கக்கூடியது. இடைச்சொல்னா இப்ப பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவுல ஒரு வார்த்தை போட்டு வருவதுதான் என்ன அப்படின்னா இடைச்சொல். உரி சொல்னா இருக்கக்கூடிய சொல்லை மிகைப்படுத்தி கூறுவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல். இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த சொன்னதை வச்சு நீங்க இவ்வளவு நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பெயர் சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல் அப்படின்னா ஓடுதல். ஏன் இங்க தல்லுக்கு வந்து நான் பெயர் சொல் சொல்றேன் மேம்? பெயர்னா என்ன மேம்? நீங்க பெயரை குறிக்கக்கூடியது அப்படின்னு தானே பெயர் சொல்றீங்கன்னா பெயர் சொல்ல தொழில் பெயர்னு ஒண்ணு வருது. அந்த தொழில் பெயர் தல் அல் அந்த மாதிரி வார்த்தை முடியும் பொழுது அது வரும். அப்ப பெயர் சொல்லுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓடுதல். அடுத்தது வினையை குறிக்கக்கூடிய சொல் என்னன்னா வினை சொல் என்ன? விளையாடு. ஓகேவா? விளையாடு என்பது ஒரு ஆக்ஷன். 3 இடைச்சொல். இடைச்சொல்னா என்ன? மற்றொருவர், மற்று. ஓகேங்களா? ஐ அப்படின்ற இந்த வார்த்தை மற்று ஐ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருவது என்னன்னா இடைச்சொல். அப்ப ஒருவர் நடுவுல என்ன மற்று அப்படின்ற அந்த வார்த்தை வருது. அப்ப இது 1. உரிச்சொல் என்பது என்னது? நகரம் என்பது சிம்பிளான பெயர். இதுவே மா அப்படின்னும் போது என்ன சிறப்பித்து சொல்லக்கூடியதா வரும் இல்லையா? மா நகரம், பெரிய நகரம் அப்படின்றது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4, 3, 1, 2. ஓகேங்களா? பி தான் 18வதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி வந்து ஆன்சர். அடுத்தது 19வது பாருங்க. பின்வருவனவற்றில் சரியானது காண்க. இந்த பின்வருவனவற்றில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு இப்ப ஓர் எதுக்கு வரும்? ஒரு எதுக்கு வரும் அப்படின்றது பாருங்க. ஓர் அப்படின்ற வார்த்தை உயிர் எழுத்துக்கள் வரும்பொழுது வரும். உயிர் எழுத்துக்கள் வரும்பொழுது ஒரு அப்படின்றது உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்பொழுது வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்பொழுது ஒரு அப்படின்ற வார்த்தை வரும். இப்ப பாருங்க இதுல எது சரி அப்படின்னு பாருங்க. ஒரு ஊர் ஒரு அப்படின்றது உயிர்மெய் எழுத்துக்கள்ல வரும். அப்ப இது தவறு. ஓர் கடல். ஓர் அப்படின்றது உயிர் எழுத்துக்கள் வரணும். அப்ப இதுவும் என்ன அப்படின்னா தவறு. ஓர் நகரம். ஓர் அப்படின்றது உயிர் எழுத்துக்கள் வரணும். இங்க என்னன்னா மெய் எழுத்துக்கள் இருக்கு. அப்ப இதுவும் தவறு. ஓர் ஏரி. ஏரி என்பது என்னது? உயிர் எழுத்துக்கள். அப்ப சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் ஏரி அப்படின்றதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. மீதி அனைத்தும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. ஓகேங்களா? 20வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை காண்க. இதுல வந்து எது தப்பு? அதே ஒருதான். ஓகேங்களா? ஓர் அப்படின்றது என்ன? உயிர் எழுத்துக்கள். ஒரு என்பது உயிர்மெய் எழுத்துக்கள். இப்ப ஓர் அழகிய சிற்றூர். ஓகே, ஓர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் வரும் இல்லைங்களா? அப்ப இது சரி. ஓர் நாள் இது மெய்யெழுத்து வருது, உயிர்மெய் எழுத்து. அப்ப இது தவறு. ஒரு குளம் இருந்தது. ஒரு அப்படின்றது என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். பிழையான தொடர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் என்னன்னா இது வந்து மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு அப்படின்றது. அப்ப இதுவும் என்ன அப்படின்னா சரி. ஓர் இரவு. ஓர் அப்படின்றது என்ன? உயிர் எழுத்துக்கள். அப்ப ஓர் இரவு அப்படின்றதும் என்ன அப்படின்னா இது வந்து உயிர் எழுத்துக்கள். அப்ப இதுவும் சரி. அப்ப தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, ஒரு நாள் கழிந்தது. ஓகேங்களா?
20வதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, ஒரு நாள் கழிந்தது. ஓர் அப்படின்றது எதுக்கு வரும்? உயிர் எழுத்துக்களுக்கு வரும். இங்க வந்து நாள் இது வந்து உயிர்மை எழுத்தா இருக்கு. அப்ப இதுதான் இதற்கான ஆன்சர். 21 பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறான இணை காண்க. இதுல வந்து எது தவறானது? கருணைனா மெர்சி, மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, அறக்கட்டளைனா ட்ரஸ்ட், சாரணியர்னா வாலண்டியர் இல்ல, வாலண்டியர் வராது, ஸ்கவுட். ஓகேங்களா? ஸ்கவுட் தான் என்ன அப்படின்னா சாரணியர் இயக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர். அடுத்தது 22வது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் காண்க. மனம், மனம். ஓகேங்களா? 3 சுழி நா வந்தா என்ன, 2 சுழி நா வந்தா என்ன? இது வந்து மயங்கொல்லி எழுத்து பிழைகளில் வரக்கூடியதுதான். மொத்தம் எத்தனை மயங்கொல்லி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 மயங்கொல்லி எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுல மனம், மனம். இப்ப இந்த மனம் என்பது எதை குறிக்கும்? மனம் என்பது எதை குறிக்கும் அப்படின்றது பாருங்க. மனம், மனம் 22க்கு. ஓகேங்களா? ஆன்சர் செக் பண்ணுங்க. மனம், மனம் 22க்கு என்ன அப்படின்னா இந்த மனம் என்பது வாசனையை குறிக்கக்கூடியது. இந்த மனம் என்பது நம்மளுடைய மனது, உள்ளத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 6, இரு பொருள் தருக. 6 அப்படின்றதுக்கு இரு பொருள் என்ன? 6 என்பது என்ன? போகக்கூடிய நதியையும் குறிக்கும், நம்பரையும் குறிக்கும். இது கெஸ் பண்ணியிருப்பீங்க. நதி எண்ணிக்கை. 24, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்க. ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்ன? இப்ப சூரியனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் ஞாயிறு, பிரிதி, பிரிதி திங்கள், திங்கள் நிலவு, திங்கள் கதிரவன். இப்ப 24க்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு, பிரிதி. ஓகேங்களா? ஞாயிறு என்பதும் சூரியனை குறிக்கும், பிரிதி என்பதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை குறிக்கும். அப்ப 24க்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. ஓகேங்களா? 24க்கு வந்து ஏ. அடுத்தது 25வது பாருங்க. அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்ததாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? எதை வந்து அறத்தில் சிறந்தது அப்படின்னுட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாதவருக்கு தருதல், பிற உயிரினங்களின் துன்பத்தை தமது துன்பமாக கருதல், தம் உள்ளம் ஏற்காத செயலை செய்யாதிருத்தல், தம்மிடம் உள்ளவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்தளித்தல். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர். அடுத்தது 26, இழுக்காய் என்றது அறம் என வள்ளுவர் கூறியவற்றை வரிசைப்படுத்து. இழுக்காய் என்ற அறம் அப்படின்னுட்டு அறத்தை என்னென்ன அறம், இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 26க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போராமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். இது நம்ம அந்த இதுலயே பார்த்திருக்கோம். ஆன்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. 27 பாருங்க. ஆசியா எனும் நூல் பின்வருவனவற்றில் யாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது? ஆசிய ஜோதி அப்படின்றது யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது. கவிமணி தேசிக விநாயகனார் தான் அதனுடைய ஆசிரியர். ஓகேங்களா? 28, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்னும் கவிமணி அவர்களின் பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? அணி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குரூப் 4க்கு கண்டிப்பா அணி திருக்குறள் கொடுத்துட்டு அணி கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க 6th என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 அணிகள் வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடல் வரி கொடுத்துட்டு நான் உங்களை வந்து தெளிவா ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருப்பேன். பாடல் வரியை கொடுத்துட்டு டைரக்டா அப்படியே வந்து எடுத்துக்காட்டு கொடுத்தது கூட அப்படியே டைரக்டா வந்து இப்ப எல்லாமே கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இப்ப வந்து தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு, ஒரு வெள்ளைப்பசு தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு, அங்க கன்றுக்குட்டி துள்ளி குதிச்சிட்டு இருக்கு அப்படின்ற இருக்கக்கூடிய இயல்பை அப்படியே அவங்க சொல்றதால இதற்கு பேர் என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்வு நவிர்ச்சி அணினா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் மேலோங்கி இன்னும் அதிகமா நம்ம வந்து உயர்த்தி வந்து பேசுவது என்ன அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது? ஒரு பொருளினுடைய இயல்பை மிகைப்படுத்தி, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அழகை வந்து நம்ம அதிக உச்சக்கட்ட ஏதோ ரொம்ப அதிகமா நம்ம வர்ணித்து சொல்வதற்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா? இயல்பு நவிர்ச்சிக்கு இன்னொரு பேரு தன்மை நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சி தான் என்னன்னா மிகைப்படுத்தி கூறுவது. ஓகேங்களா? அடுத்தது 30வது பாருங்க. இடைச்சொல் கண்டறிக. இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைச்சொற்கள் கண்டறிக. இதற்கான ஆன்சர் என்னன்னா மற்று. ஓகேங்களா? மற்று அதுதான் என்ன அப்படின்னா இடைச்சொல். இப்ப இடைச்சொல்னா என்ன அப்படின்னா அப்படின்ற வார்த்தை வரும், மற்று அப்படின்ற வார்த்தை வரும். இப்ப வந்து தந்தையும் தாயும், ஓகேங்களா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரும். திருக்குறளை, ஐ அப்படின்ற
வார்த்தை வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைச்சொல் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? 31 பாருங்க. இருபொருள் தருக. திங்களுக்கான இருபொருள். நம்ம சூரியனுக்கு இருபொருள் பார்த்தோம். இப்ப என்னன்னா திங்கள். திங்கள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா கிழமையும் சந்திரனையும் குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள். ஓகேங்களா? அடுத்தது 32 இருபொருள் தருக. மாலை. மாலை என்பது என்ன அப்படின்னா பூமாலை மாலை பொழுது, பூக்கள் சிறு பொழுது, பூ காலை பொழுது, பூக்கள் பெரும்பொழுது. என்ன பூ மாலை. பூ மாலைக்கு மாலை சொல்லுவாங்க, மாலை பொழுது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. 33 நல்கினால் என்பதை எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் கண்டிப்பா எப்பயோ எல்லா இதுவுமே கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எதிர்ச்சொல் நல்கினால் என்பதற்கு பொருள் தருக. பாருங்க எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. ஓகேங்களா? எதிர்ச்சொல் என்ன? நல்கினால் அப்படின்றதுக்கு என்ன? கொடுத்தால், எடுத்தால், தந்தால், தருகிறாள். ஓகேங்களா? இப்ப 33வதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் எடுத்தால். ஓகேங்களா? நல்கினால் அப்படின்றதுக்கு என்னது எதிர்ச்சொல் என்னது? எடுத்தால் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? அடுத்தது ஒலிப்பு முறையை அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஊன் என்றால் ஊன் என்றால் ஊன் என்றால் என்ன? ஊன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 சுழி இன்னி வந்தா என்ன? 2 சுழி இன்னி வந்தா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 34க்கு இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, இறைச்சி. ஊன் அப்படின்னா உன். ஓகேங்களா? உணவு. ஊன் அப்படின்னா என்னன்னா இறைச்சியை குறிக்கக்கூடியது. அடுத்தது 35 பெற்றான் வேர் சொல்லை கண்டறிக. பெற்றான் அப்படின்றதுக்கு வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேர் சொல்னாவே என்னது? பெரு. பெற்றான் பெரு. இந்த முன்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தை தான் வரும். ஓகேங்களா? பெற்றான் அப்படின்றது பெரு. 36 அதாவது நொந்தான் சொல்லின் வேர் சொல். நொந்தான் அப்படின்றதுக்கு வேறு சொல். நோ, நொந்த, நொந்து, நோதல். ஓகேங்களா? நோ, நொந்த, நொந்தல் வேறு. இதுக்கான இது என்னன்னா நோ அப்படின்றது முதல் எழுத்து. நோ அப்படின்றதுதான் இதற்கான எழுத்து. ஓகேங்களா? அடுத்தது 37 பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குன்னு கேட்டிருக்காங்க. பாடுகின்றான் மக்கள் மழை பொய்ததால் வருந்தி. அதாவது மழை அதாவது பொய்ததால் வருந்தி. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்ததால் வருந்தி. இப்ப இதற்கான இது பாருங்க. வருந்தி மக்கள் பாடுகின்ற மழை பொய்த. இது சரியில்லை. பாடுகின்றனர் வருந்தி மழை பெய்ததால் மக்கள். இதுவும் இல்லை. மழை பெய்ததால் பாடுகின்றனர் மக்கள் வருந்தி. இதுவும் இல்லை. மழை பொய்ததால் மழை பொய்த்ததால்னா என்ன? மழை வரலன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் பொய்ததால் அப்படின்னு சொல்லிட்டு மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான ஒரு சென்டென்ஸா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 38 உருவேனில் இலக்கண குறிப்பை எழுதுக. உருவேனில் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை, உரிச்சொற்றொடர், பண்பு தொகை, வினையச்சம். இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்றத நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? உருவேனில் அப்படின்றது உங்களுக்கானது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க வந்து ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 39 அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? ஓகேவா? இது வந்து எந்த வகையான பொருட்பெயரா இல்ல இடப்பெயரா காலப்பெயரா தொழில் பெயரா? தொழில் அப்படின்னா என்ன? தல். அந்த லாஸ்ட்ல விகுதி என்ன அப்படின்னா தல் அல் இந்த மாதிரி வார்த்தை முடிந்தா அது தொழில் பெயர். அப்ப தொழில் பெயர் வராது. இடத்தை குறிக்கும். அவன் பொன்னன் என்பது இடத்தை குறிக்கிறதா? அப்ப இதுவும் இல்லை. கால பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து கிழமை, இந்த நாள் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது என்ன? வருடம், மாதம் இந்த மாதிரி வர்றது காலப்பெயர். அப்ப காலப்பெயரும் வராது. அப்ப பொருட்பெயர் அப்படின்றதா என்னது? அவன் பொன்னன். பொன் கூட்டல் அன். பொன் அன். பொன் அப்படின்றது என்ன? ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அப்ப அது என்ன அப்படின்னா பொருட்பெயர். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது எதை குறிக்கும்? விடியலில் துயில் எழுந்தேன். இப்ப விடியல் அப்படின்றது எதை குறிக்கும்? இடுகுறி பெயரா, காரண சிறப்பு பெயரா, கால பெயரா இல்ல சினை பெயரா அப்படின்னு கேக்குறாங்க. விடியலில் துயில் எழுந்தேன். இப்ப இதற்கான ஆன்சர் பாருங்க. விடியலில் துயில் எழுந்தேன். கால பெயர். ஏன் அப்படின்னா விடியல் என்பது என்னது? காலை டைமிங்கை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? விடியலில்னா என்ன? காலை பொழுதில் துயில் எழுந்தேன் அப்படின்றது. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால பெயர். நான் ஏற்கனவே உங்களுக்கு இடுகுறி பெயர்னா என்ன, காரண சிறப்பு பெயர்னா என்னன்னு சொல்லிட்டேன். இடுகுறி பெயர்னா காரணமே கருதாமல் பெயர் வைப்பதுதான் என்ன அப்படின்னா இடுகுறி பெயர். என்ன காரணமே தெரியாது, ஆனா அதுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அது 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்ப இடுகுறி பொது பெயர்னா காடு என்பது பொது பெயர். அதுவே கருவேலங்காடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
கருவேலங்காடு என்பது என்ன அப்படின்னா சிறப்பு பெயர். காரண பெயர்னா என்னன்னா காரணத்தை கருதி வைப்பதுதான் என்ன அப்படின்னா காரண பெயர். ஓகேங்களா. இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாற்காலி. ஓகேங்களா. என்ன அப்படின்னா இது வந்து சிறப்பு பெயர் வரும். 4 கால்கள் இருப்பதால் அதற்கு என்னது நாற்காலி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. பலகை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரண பெயர். கரும் பலகை, அது கருப்பா இருக்கிறதால அதுக்கு பேர் என்னது கரும் பலகை அப்படின்றது வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா. இப்ப பறவை அப்படின்றது காரண பொது பெயர். இதுவே மரம் கொத்தி பறவை அப்படின்ட்டு வந்தா அது என்னது அது வந்து சிறப்பு பெயர் அப்படின்றது வரும். ஓகேங்களா. அடுத்து 41 பாருங்க. கீழ்காணும் தொடரில் இடம் பெறாத பெயர் சொல் வகை மகளனி. இதுல வந்து இந்த கொடுத்திருக்கிறதுல நீங்க இந்த சென்டென்ஸ் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த பெயர் சொல் வந்து இதுல இடம் பெறல, எந்த வகையான பெயர் சொல் இதுல இடம் பெயர்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. மகிழினி என்பது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. அப்ப என்னன்னா ஓகே. காலை, காலை என்பது என்ன அப்படின்னா கால பெயர். அப்ப கால பெயர் வந்து இருக்கு. 9 மணிக்கு, அதுவும் கால பெயர் தான். பேருந்தில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பொருள். ஓகேங்களா. பொருளை குறிக்கக்கூடியது. பள்ளி அப்படின்றது என்ன ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. பட் இங்க வந்து இடம் குறிக்கல. சென்றால், அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினார். அவங்க அம்மா என்ன இதுவுக்கு வற்றல் குழம்பு என்ன சென்றால் அப்படின்றது என்ன தொழில் பெயர் வந்து வரும். ஓகேங்களா. அப்ப இதுல எந்த பெயர் வரல அப்படின்னா பண்பு பெயர், கேரக்டரை குறிக்கக்கூடிய அந்த பண்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரவில்லை. இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பெயர். 42 பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக்க. பெயருக்கு ஏற்ற இப்ப செய்யுள் அப்படின்றதுக்கு என்ன செய்யுள் எழுதினான், செய்தான், புனைந்தான், இயற்றினான். இப்ப இதுக்கான மரபு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் இயற்றினான். ஓகேங்களா. கவிதை எழுதினான் அந்த மாதிரி தான் வரும். இது வந்து செய்யுள் இயற்றினான். 43வது பாருங்க. பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு. பொருத்தமான காலம் அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. இப்ப பாடல் பாடினான் சரியானது கேட்டிருக்காங்க. பாடல் பாடினான் அப்படின்றது இறந்த காலம். பாடல் பாடுகிறான் அப்படின்றது எதிர்காலம். பாடல் பாடுவான் அப்படின்றது நிகழ்காலம். பாடல் பாடுகின்றான் அப்படின்றது இறந்த காலம். இப்ப இந்த 43வதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாடல் பாடினான் அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். ஏன்னா பாடல் பாடினான் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இப்ப எதிர்காலம் பாருங்க. பாடல் பாடுகிறான், அவன் பாடல் பாடுகிறான், அது என்ன எதிர்காலமா இல்ல. பாடல் பாடுகிறார்கள் அப்படின்னா என்னது பாடிட்டு இருக்காங்க, அது இறந்த காலம் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. பாடல் பாடுவான், பாடல் பாடுகிறான் அப்படின்னாதான் என்னது நிகழ்காலம். பாடுவான் அப்படின்றது என்னது அடுத்தது நடக்க போறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதான். 44 இலக்கண குறிப்பறிதல் சாலச் சிறந்தது. இந்த சாலச் சிறந்தது அப்படின்றது எந்த வகையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலச் சிறந்தது இடைச்சொல் தொடர், எழுவாய் தொடர், உரிச்சொல் தொடர். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர். ஏன்னா உரிச்சொல் அப்படின்றது என்ன மிக சிறப்பித்து கூடக்கூடியது, சிறந்தது. அது என்னது சாலச் சிறந்ததுன்ட்டு உயர்த்தி சொல்வதால் அது உரிச்சொல் தொடர்ல வரக்கூடியது. ஓகேங்களா. விழி தொடர்னு என்ன நண்பா எழு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கட்டளை இட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து விழி தொடர்ல வரும். அடுத்தது 45 பாருங்க. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றதுக்கு இதுல எந்த வகையான ஆன்சர் வரும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விழலுக்கு இறைத்த நீர் போல. வேஸ்டான ஒரு நிலத்துக்கு நீர் இறைத்த அது என்னது பயனற்ற செயல், அதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லை. நல்ல விளை நிலத்துல விளைத்தா பயிர் வளரும். வேஸ்டா இருக்கக்கூடிய நிலத்துல தண்ணி இறைச்சா என்ன வேஸ்ட் அது. ஓகேங்களா. 46 பாருங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழிக்குரிய பொருள் எழுதுக அப்படின்னு இருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை இல்லாமல் இருத்தல். இப்ப சொல்லுவாங்க எது சொன்னாலும் எது திட்டினாலும் குத்துக்கல் மாதிரி இருக்கான் பாரு, எதை பத்தியும் கவலைப்படாம குத்துக்கள் மாதிரி ஒரே இடத்துல அப்படியே இருக்கிறான் பாரு அப்படின்னாங்க. இப்ப வெயிலா இருந்தாலும் என்ன மழையா இருந்தாலும் என்ன அப்படியே ஒரே இடத்துல இருப்பாங்க. அதான் கவலையே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை இல்லாமல் இருத்தல். 47க்கு பாருங்க. பிழையற்ற வாக்கியம் இது. இதுல எது வந்து பிழையே இல்லாத வாக்கியம்? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ படிச்சு பாருங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மக்களோடு சுற்றுலா மேற்கொண்டார். அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா, திரும்பவும் ஒரு இது உங்களுக்கே மெமரி ஆயிட்டு இருக்கும். ஓர் என்பது உயிரெழுத்துக்கள், ஒரு என்பது உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கக்கூடியது. ஒரு என்பது உயிர்மெய் எழுத்துக்கள், ஓர் என்பது உயிர் எழுத்துக்கள், இது உயிர்மெய் எழுத்துக்கள் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்ப பாருங்க ஓர் மாவட்டம், மா அப்படின்றது என்னது
உயிரும் மெய்யும் இணைந்த எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் இணைந்த எழுத்துக்கள். ஓர் அமைச்சர். ஓர் ஆ இது வந்து என்னது? உயிர் எழுத்துக்கள். அடுத்தது பாருங்க. இப்ப ஓர் அப்படின்றது எதுல வரணும்? உயிர் எழுத்துக்கள்ல வரணும். இது ஓகே. ஓர் அப்படின்றது உயிர்மை எழுத்துல வந்திருக்கு. அப்ப இது தவறு. ஓகேங்களா? ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள்ல தான் வரணும். இப்ப ஒரு அப்படின்ற வார்த்தை உயிர்மை எழுத்துல வரணும். மாவட்டம் இது உயிர்மை, இது கரெக்ட். ஒரு அமைச்சர் இது உயிர் எழுத்துக்கள், இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. ஓகேங்களா? ஒரு அப்படின்றது உயிர்மெய் எழுத்துக்கள்ல வரணும். இங்க அதாவது உயிர் எழுத்துக்கள் இருக்கு. அப்ப இது தவறு. அடுத்தது பாருங்க. ஒரு மாவட்டத்தில், ஒரு அப்படின்றது மாவட்டம் என்பது உயிர்மெய், இது கரெக்ட். ஓர் அமைச்சர், ஓர் அப்படின்றது என்னது? ஆ என்பது உயிர் எழுத்துக்கள், இதுவும் கரெக்ட். அப்ப நம்ம கெஸ் பண்ணிட்டோம். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் இதற்கான ஆன்சர். நம்ம எதுக்கும் டியும் செக் பண்ணி பாருங்க. ஓர் மாவட்டத்தில், ஓர் என்பது மெய்யெழுத்து இருக்கு, உயிர் எழுத்து வரணும். அப்ப இது உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. ஒரு அமைச்சர், இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. அப்ப சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் இதற்கு சரியான ஆன்சர். 48 பாருங்க. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. உவமையால் விளக்கக்கூடிய பொருத்தமான பொருள். அது என்ன? பசுமரத்தை ஆணி போல அப்படின்றது எதுக்கு சொல்லுவாங்க? தெளிவாக தெரியறதுக்கா, இல்ல எளிதில் மனதில் பதிவதற்கா, இல்ல எளிதில் மனதில் பதியாததற்கா, எளிதில் மனதில் பதியும் அப்படின்றதுக்கா? எதுன்னு பாருங்க. எளிதில் மனதில் பதியும். பி டி. ஓகேவா? ரெண்டுமே ஒரே இதுவா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி டி. ஓகேங்களா? அது கொஞ்சம் மாத்தி இது பண்ணியிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 48க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி. ஓகேங்களா? எளிதில் மனதில் பதியும். 49. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை காண்க. இதுல வந்து எது வந்து பேச்சு வழக்கு இல்லாத ஒரு தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான். ஒசரமா என்ன? பேச்சு வழக்குல இருக்கக்கூடியது. அப்ப இது வராது. அவன் இப்பொழுது உயரமா வளர்ந்துட்டான். அவன் இப்ப உயரமா வளர்ந்துட்டான்பா அப்படின்றாங்க. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். வளர்ந்துட்டான். இங்க பாருங்க, வளர்ந்துட்டான் அப்படின்றது பேச்சு. அப்ப இதுவும் என்ன அப்படின்னா வராது. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு இதுவும் வந்திருக்கு. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். அப்ப இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. இது வந்து வளர்ந்துட்டான் அப்படின்றது நம்ம பேசக்கூடிய வழக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி தான். 50வது கொஸ்டின் பாருங்க. ஓகே. காகம் என்ன பண்ணும்? கரையும். ஓகேங்களா? 2. குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அப்ப ஆன்சர் என்னது? 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. இதுதான் ஆன்சர். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல 6th இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க லைவ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு லைவ் கிளாஸ்ல வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து 6th இருக்கு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு 50 கொஸ்டின்ஸ். இப்போ இது வரைக்கும் டோட்டலா நம்ம வந்து 6th மட்டுமே 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க ஏற்கனவே 100 கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க லைவ்ல இருக்கு. நம்ம அகாடமி சேனல்ல வந்து லைவ்ல இருக்கு. நீங்க லைவ் போயிட்டு நீங்க வந்து வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அதோடைய கண்டினியூட்டி இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி டிஎன்பிஎஸ்சிக்கான விடாமுயற்சி அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? நீங்க அது வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. அதாவது 500 மட்டும்தான். யாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஏன் நாங்க இதை ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம்னா ஒரு சில மாணவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் ரீச் ஆகாமலே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து அகைன் இதை பத்தி வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இல்ல ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஏன்னா அவங்களால வந்து ஃபுல்லா நிறைய இப்ப 3000 4000 பே பண்ணி அவங்களால வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். நம்ம கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 500 மட்டும் தான். எல்லாருமே ரீசனபிளான ஒரு அமௌண்ட் தான். யார் வேணாலும் இது வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்க வந்து சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து ரெகுலரா வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோஸ் வந்து விசிபிள் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அடுத்த வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு ஆல்.